வணக்கம். வாங்க மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு தான் வீடியோக்குள்ள வரேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதுக்கு முன்ன போட்டது மழை 2 நாளாக பெஞ்சிட்டு இருக்கு இந்த ஆடி மாசத்துல. என்னன்னு தெரியல, வீடியோ போடலாம்னு நினைச்சேன். அப்போ வேலை பிஸியாக போட முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு பிளவுஸோடைய 24 இன்ச்சு பிளவுஸ் இன்னைக்கு ஆர்ட் சுட்டு எடுத்து போட போகிறோம். கிராஸ் கட்டிங் போட போகிறோம் இன்னைக்கு 24ல். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 24 அளவு எடுத்து வச்சுக்கோம். 24 எடுத்துட்டோம். அடுத்தது அதை மடிச்சுக்கும் ரெண்டா மார்க் சுட்டு எடுத்து ரெண்டா மடிச்சுக்கும். முன் துண்டு உயரம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பின் துண்டு உயரம், கிராஸ் கட்டிங்க பின் துண்டு உயரம் தான் எடுத்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பின் துண்டை பாருங்க, இந்த ஷோல்டர் பாருங்க, இந்த ஷோல்டர் தையல்லேருந்து வச்சு இங்கே பின்னாடி இந்த டாட் பிடிச்சிக்கும் பாருங்க. இந்த டாட்லேருந்து நம்ம உயரம் பார்க்கணும். 12 வருது, 14 வச்சுக்கலாம். பின் துண்டு உயரம் 12, எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர் விட்டுக்கும் 14. இப்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இது பின் துண்டுடைய உயரம். தனியாக பின் துண்டு மடிச்சு அது மேலே போட்டு குறிச்சிக்கலாம். அதுதான் அது மேலே மடிச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் வந்து இப்போ கொஞ்சம் இது சட்டை கொசம் இருக்குது, அயன் பண்ணிங்க. நீங்கள் போடும்போது அயன் பண்ணி போட்டிங்கன்னா மடிப்பு இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எடுக்க அளவு கரெக்டாக வரும். இழுத்து வச்சு அளவு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தள்ளிக்கலாம். எடுத்து வச்சு இவ்வளோ தூரம் அது பாருங்க. இது சுருக்கமாக இருக்குது. அயன் பண்ணாதனால உங்களுக்கு அளவு மாறி வரும். அதனால நீங்கள் அயன் பண்ணி அளவு சட்டை வச்சுட்டு அளவு எடுக்கணும். இது ஷோல்டருடைய அளவு உங்களுக்கு அளந்து வேணாலும் காமிக்கிறேன் பாருங்க. ஷோல்டருடைய அளவு 2 இருக்கு. நம்ம ஒரு 3 வச்சுக்கலாம். ஏன்னா 6 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது கொஞ்சம் விட்டு வச்சுக்கோம். தையலுக்கு காய்ஞ்சி விட்டுருக்கேன். ஷோல்டர் குறிச்சிங்களா? இப்போ அடுத்தது கழுத்து, பின் கழுத்து குறிச்சிக்கலாம். பின் கழுத்து இது ரொம்ப பெருசாக இருக்குனாங்க, அவங்க சின்ன கழுத்தாக கேட்டிருக்காங்க. அதனால கழுத்து கொஞ்சம் கம்மியாக குறிச்சிக்கலாம் பாருங்க. கழுத்து அவங்க ஏற்கனவே இருக்கிறது வந்து 9 இருக்கு, நம்ம 7 கேட்டாங்க, 7 வச்சுக்கலாம். 7 இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அக்கிள் வளைவு குறிச்சிக்கலாம். பண்ணிக்குமா? 6 இருக்கு. நீங்கள் வேணாலும் இந்த இடத்துல அப்படியே எடுத்துட்டு ஒரு புள்ளி வச்சுங்க உங்கள் ஞாபகத்துக்காக. இப்போ அப்படி ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம குறிச்சிக்க வேண்டியதான். உங்களுக்கு அக்கிள் வளைவு இங்கே போட்டிருக்கீங்களா? இங்கே வந்து அக்கிள் உயரம், கழுத்து பாருங்க 4 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். உங்களுக்கு இதில் எசம் மாறாமல் இருக்க இவ்வளோ வளைஞ்சு வந்துருக்கு. இந்த இடத்துல இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு புள்ளி வச்சுங்க. இப்படி இப்படின்னு வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு மாறாமல் இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டு கோடு போட்டு உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். நீங்கள் எப்படியும் இது மாதிரி கோடு போட்டு நீங்கள் அப்போ படம் வரைஞ்சே வெட்டிக்கலாம். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். சில பேர் 2 வச்சுக்குவாங்க. உங்களுக்கு நான் 1.5 வைக்கிறேன். 1.5 வச்சேன்னா அக்குள் வந்து உள்ளே குறைஞ்சி விடுறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்க, இப்படியே வந்து இப்படி போட்டுக்கணும். இது பின் துண்டு. இன்னும் உள்ள வேணாலும் நீங்கள் லைட்டாக இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வெட்டிக்கலாம். வெட்டினீங்கன்னா இந்த அக்குள்ள சுருக்கம் இல்லாமல் வரும். இந்த பாருங்க, இது இந்த பின் துண்டுல சில பேருக்கு சுருக்கமாக இருக்க மாதிரி துணி அது இல்லாமல் இருக்கும். இந்த உள்ள குறைஞ்சி வெட்டினோம்னா இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா இந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இன்னும் மேலே வெட்டி சில பேர் தைப்பாங்க. அப்படி தைச்சிங்கன்னா இந்த இடம் இழுத்துக்கிட்டு துணி பப்புன்னு பிடிச்சிட்டு இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் நான் உள்ள உங்களுக்கு வெட்டுறது சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து பின் துண்டுடைய அளவு போட்டுட்டோம். பின் துண்டை வெட்டி எடுத்துப்போம். முன்கழுத்து நீங்கள் அப்படி உங்களுக்கு இது மாடல் வேணும்னா இப்படி வரைஞ்சி இப்படி வச்சுட்டா கூட ஸ்டார் கழுத்தாக இருக்கும். இல்லை சாதாரணமாக கழுத்து நார்மல் கழுத்து வேணும்னா அப்படி கோடு இது மேலே போட்டுக்க வேண்டியதான். கழுத்து அவங்க பெருசாக இருந்தது எனக்கு சின்னதாக கொடுத்தாங்க. நான் சின்ன கழுத்து தான் வெட்டிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். அளவு இது வந்து 6 பாயிண்ட் முன்னாடி வச்சுட்டேன். இந்த பாருங்க, இது வந்து அளவு. இது மடிச்சு தைக்கிறதாக எக்ஸ்ட்ரா விட்டது. இன்னொரு கோடு கூட போட்டுங்க. இதுதான் ஜாக்கெட்டோடைய உயரம் அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா மடிச்சு தைக்க விட்டது இந்த 1 சென்டிமீட்டர். கட் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும் திரும்பி தைக்கிறதுக்கு. துணி உங்களுக்கு விலகுதுன்னா நீங்கள் இதில் பின்னு போட்டு கூட கட் பண்ணிக்கலாம்.
பின் துண்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது முன் துண்டு கிராஸ்ல போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அப்படியே பின் துண்டு அது மேல போட்டு கிராஸ் எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. இப்போ இந்த துணி மடிச்சு போட்டுங்களா? இந்த கிராஸ் கட்டிங் வெட்டினா எப்போதுமே கிராஸ் கட்டிங்ல உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். இது கிராஸ் கட்டிங் போட நூலா இல்லை குறுக்கு நூலா நேர் நூலா தெரியாது. அதனால இப்போ இழுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும் பாருங்க. இது நேர் நூல். கிராஸ் கட்டிங்னா பாருங்க இப்படி இழுத்தீங்கன்னா பஞ்சு அப்படி பாருங்க இழுத்து வருது லூசா. இதுதான் எலாஸ்டிக் மாதிரி வந்து பாருங்க. இதான் கிராஸ் கட்டிங்க்கு கிராஸா வரணும் துணி. இப்படி பார்த்து நீங்க எப்போதுமே போடணும். ஞாபகம் மாதிரியா ஸ்ட்ரைட்டா போட்டுட்டீங்கன்னா அது வந்து கிராஸ் கட்டிங்கா வராது. இப்போ இழுத்து பார்த்ததுல இது கிராஸ் கட்டிங் சரியா இருக்கு. இப்போ பின் துண்டு வெட்டணும் பாருங்க. அது அப்படியே கிராஸ்ல இந்த மூலையில வச்சு தான் போடணும். மூலையெல்லாம் இப்படி வைக்கிற மாதிரி வச்சுங்க. வச்சு சரி பண்ணி இப்போ போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுதான் இப்போ அக்குள் வளைவு வரைஞ்சிப்போம். அடுத்து இதுல வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் வரும். இது வந்து முன்கழுத்து தனியாக வரைஞ்சிக்கலாம். நீங்க முன்கழுத்து ப்ளவுஸை கூட இது மேலே போட்டுக்கலாம். ஏன்னா முன்கழுத்து நான் சின்னதாக வச்சுக்கிறேன். இப்போ இவ்வளோ தான் முன்கழுத்து துண்டோடைய உயரம். அளவு சாக்கிட்ட கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. முன்கழுத்து இந்த பாருங்க இவ்வளோ தான் இருக்கு. நம்ம இதுக்கு கொஞ்சம் இறக்கி தையலுக்காக எக்ஸ்ட்ரா அரை குறிச்சிக்கிறேன். ஒரு இதை விட்டு குறிச்சிக்கிறேன். ஏன்னா இன்னும் இந்த கழுத்துக்கு இங்கே போயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க. இங்கே 1/2 சென்டிமீட்டர் விட்டு நம்ம குறிச்சிக்கிறோம். இதுல இருந்து கிராஸ் வெட்டிக்கிறதுக்கு பாருங்க. அளந்து பார்த்தீங்களா இங்கே கரெக்டாக வருது. நம்ம எக்ஸ்ட்ராவே இவங்க லூஸ் கேட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டர் நான் லூஸ் வச்சிருக்கேன். இவ்வளோ தான் இருக்கும். எடுத்துட்டுங்களா? முன் துண்டோடைய உயரம் பார்த்துப்போம். உயரம் பாருங்க இது வரைக்கும் வருது. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த இடம் வரைக்கும் வருது. பின் துண்டை எடுத்துடலாம். எடுத்துகிட்டே பார்க்கும். இப்போ முன் துண்டோடைய உயரத்தை பார்த்துக்கும். இந்த டாட்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் முன் துண்டோடைய உயரம் இங்கே மார்க் பண்ணிக்கும். இப்போ உயரம் பார்த்துட்டுங்களா? இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் எப்படி போட்டுங்க. இப்படி போட்டிங்கன்னா ஒரு நல்லா புரியும். நான் ஏன் இப்படி போட்டுருக்கேன்னா இப்போ கிராஸ் வெட்டும் போது இங்கே வந்துடும். அதனால அந்த துணிக்கு வேலை இல்லை. அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். உயரம் விளக்கு பாருங்க. இந்த உயரத்துலேருந்து இப்போ இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் விட்டுக்கிறோம். 2 சென்டிமீட்டருங்களா? அங்கே குறிச்சிங்க. அதே மாதிரி இந்தாண்ட 2 சென்டிமீட்டர் இங்கே குறிச்சிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக இந்த உயரத்தில் கோடு போட்டுக்கணும் கிராஸா. இந்த முன் துண்டுடைய கிராஸ் நீங்கள் வளைவா வேணாலும் இப்படி வளைவா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டினாலும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். முன் துண்டு இப்போ ப்ளீச்சிங் வெட்டிக்கலாங்களா? முன் துண்டு எடுத்துக்கிட்டோம். இந்த சட்டையோட அளவு இதுதான். அடுத்து கை ஸ்லீவ். கையை இப்படி 2ஆக மடிச்சு திரும்பி 4ஆக மடிச்சுக்கணும். கை நீங்கள் கையை வச்சு அளவு எடுத்துக்கலாம். பாருங்க கை போடிய உயரம் மடிச்சு தைக்க வேணா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இது மடிச்சு தைக்க போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ கையுடைய உயரம் எடுத்துங்க. இதுலேருந்து எடுத்துக்கணும் உயரம். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு திரும்பி இதுலேருந்து எடுத்துக்கிறோம். தையலுக்கு விட்டு கொஞ்சம் குறிச்சிக்கிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். கை கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? முன் துண்டு எடுத்து கொஞ்சம் உள்ள குறைச்சி கட்டிக்கலாம்.
நெஞ்சு பட்டி. கிராஸை சைஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வெட்ட ஈஸியாக இருக்கும். நீளம் பத்தாது, அதனால நம்ம இப்படி போட்டுக்கலாம். அகலம் பார்த்துங்களா, பட்டியோட அகலம், பட்டியோட உயரம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக கொஞ்சம் விட்டு செஞ்சுங்க. 1/4 சென்டிமீட்டர் விட்டுக்கலாம். இங்கே 2 பட்டி இருக்கு பாருங்க, 2 இருக்கு. 2 தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்று, அடுத்தது 2. கையோடைய பட்டி முன் துண்டு, இது பின் துண்டு. பின் துண்டு இது முன் துண்டு, இது பின் துண்டு. கை இது பட்டி. அடுத்தது இதில் இருக்கிற துணியில் கிராஸ் பீஸ், கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம். நெஞ்சு பட்டி, பட்டன் பீஸு, கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம். தைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். நல்லா புரிஞ்சுருங்களா? புரியலன்னா எனக்கு கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கிராஸ் கட்டிங் கட் பண்ணியாச்சு, அடுத்து தைக்கிற வீடியோ வரும், அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.